ஓகே, நம்ம சொன்னது தான் இது. முன்னாடி என்னுடைய வலது கால் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் இருக்குது, இடது கால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தெற்கு பக்கமாக இருக்குது. ஸோ முன்னங்கால் மடிக்கிறோம், பின்னங்கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வைக்கிறோம். இந்த ரெண்டு காலும் ஒரே நேர்கோட்டு இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தள்ளி வைப்பாங்க, பட் அப்படி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரே நேர்கோட்டில் வச்சிங்கன்னா தான் நம்ம திரும்பி செய்யும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து வலது பக்கம், என்னுடைய வலது கை இது, வலது பக்கம் வெட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னால் வாரலில் வந்து இடது பக்கமாக ஸ்டார்ட் பண்ணுவோம், அதாவது வயிற்று பக்கமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டு அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் அதே தான். பாருங்கள், நான் மேலே இருக்கிறது அப்படியே நீங்கள் ஜஸ்ட்டு இந்த வலது கை வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னாவே அதே வந்துடும். அப்போ கை என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டைப் இந்த பக்கம் வந்துடும். திரும்பவும் இதை காலை ஊட்டி விடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது வாரலில் போயிடும். அப்போ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், வெட்டு 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 வெட்டு. நம்மளுடைய தலைப்பகுதிக்கு நேராக வச்சு செய்யணும். அப்போ தான் அது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எதிரியோட தலையை பார்க்குற மாதிரி வரும். வெட்டு 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 வெட்டு. ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக செஞ்சு பழகணும். செஞ்சு பழகினதுக்கு பிற்பாடு நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் வெட்டு கொடுக்கலாம். சில பேர் எப்படி செய்வாங்க அப்படின்னா கை இந்த பக்கம் வச்சுட்டு இப்படி போடுவாங்க. சில பேர் கையை மேலே வச்சு போடுவாங்க. சில பேர் இன்னும் மேலே வச்சும் போடுவாங்க. பட் எப்படினாலும் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மேலே இருக்கக்கூடிய நடுமண்டையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெட்டுறோம். ஸோ சம்மட்டி எடுத்து அடிக்கிற மாதிரி தான்